டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். தேர்தல் பத்திரம் தொடர்பான வழக்கில் பாரத ஸ்டேட் வங்கி மீது உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. வரும் 21ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் முழு விவரத்தையும் பாரத ஸ்டேட் வங்கி வெளியிட உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி SBI வங்கியிடம் பெறப்பட்ட தரவுகளை தேர்தல் ஆணையம் கடந்த வாரம் வெளியிட்டது. வெளியிடப்பட்ட தரவுகளில் தேர்தல் பத்திர எண்கள் விடுபட்டிருந்த நிலையில் இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது பாரத ஸ்டேட் வங்கி ஏன் தேர்தல் பத்திர எண்களை வெளியிடவில்லை என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கு தேர்தல் பத்திரங்கள் தொடர்புடைய எண்களை வெளியிடுவதை தள்ளி வைக்க வேண்டும் என அசோசாம் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் இதில் தலையிட உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு மறுப்பு தெரிவித்ததோடு மனு இன்னும் பதிவாகவில்லை என கூறி அசோசாம் கோரிக்கையை நிராகரித்தது. தொடர்ந்து உச்சநீதிமன்ற உத்தரவிற்காக ஏன் காத்திருக்க வேண்டும் என்று வினவிய நீதிபதிகள் முதல் உத்தரவில் அனைத்து தரவுகளும் வெளியிட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறினர். வங்கியின் நடவடிக்கை திருப்தி அளிக்கவில்லை என நீதிமன்றம் அதிருப்தியை வெளிப்படுத்தியது. நீதிமன்றத்தின் உத்தரவை எப்படி தாங்கள் புரிந்து கொள்கிறோம் என்பதை விவரிக்க விரும்புவதாகவும் அந்த புரிதல் படியே தரவுகள் வெளியிடப்பட்டதாகவும் பாரத ஸ்டேட் வங்கி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. பாரத ஸ்டேட் வங்கியில் தேர்தல் பத்திரங்களை வாங்குவது மற்றும் பணமாக்குவது என்பது எந்த வடிவத்தில் உள்ளது என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த SBI UV ஒளியின் கீழ் மட்டுமே சீரியல் எண்ணை படிக்க முடியும் என தொழில்நுட்ப ரீதியிலான விளக்கங்களை முன்வைத்தனர். இதற்கு தலைமை நீதிபதி இது போலியான பத்திரம் அல்ல என்பது எவ்வாறு உறுதிப்படுத்தப்படுகிறது? தேர்தல் பத்திரங்கள் போலியானவே இல்லை என்பதை உறுதிப்படுத்த ஆல்பா எண் பத்திர எண்ணை சரிபார்க்க வேண்டும் அல்லவா? தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான அனைத்து தரவுகளையும் பாரத ஸ்டேட் வங்கி வெளியிட வேண்டும். வாங்கப்பட்ட தேதி, பெயர், சீரியல் எண்கள், ஆல்பா நியூமெரிக் எண்கள் உள்ளிட்டவை என அனைத்து தரவுகளும் வெளியிட வேண்டும் என உத்தரவிட்டார். பின்னர் எந்த தரவுகளும் விடுபடவில்லை என பாரத ஸ்டேட் வங்கி நீதிமன்றத்தில் எழுத்துப்பூர்வமாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பித்த உச்சநீதிமன்றம் வரும் 21ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் பாரத ஸ்டேட் வங்கி தரவுகளை தேர்தல் ஆணையத்தில் வழங்கி உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தாக்கல் செய்தவுடன் தேர்தல் ஆணையம் அதன் இணையதளத்தில் பதிவேற்ற வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர். ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.